திரிய வச்சு எரிக்க வச்சுட்டான், டைம் பாம்பை செட் பண்ணிட்டான் அஞ்ஞானி. இப்போ தத்துவமசி தெரிஞ்சிருச்சு, அது வெடிக்காதா? அப்போ ஒரு 1000 பேர் சாகுறாங்க, பாவம் வருமா வராதா? கட்டாயம் வரும். யாருக்கு? வச்சவனுக்கு. இப்போ ஞானிக்கு வச்சவனா? இல்லை, அதனால அவனுக்கு கிடையாது. அவனும் போயாச்சு, இப்போ பிரம்மன் தான் இருக்குதாங்க. ஆமாம், பிரம்ம வைக்கல. முன்னாடி நடந்த செஷன்ல என்ன கேள்வினா, சங்கீத கர்மம் பிராரப்தமும் ஆகாமிய கர்மம். பிராரப்த கர்மத்தை எல்லாரும் இந்த உடம்பு வந்தவங்க அனுபவிச்சுட்டு, ஞானி ஆனாலும் அஞ்ஞானி ஆனாலும் அனுபவிக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டு போறாங்க. ஞானி அதை துன்பமா எடுத்துக்காம அதை எடுத்துக்கிட்டு போகலாம். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம். பிராரப்தத்தை அவன் அனுபவிச்சு கழிச்சிடறான். அது அனுபவம் கூட நம்ம மற்றவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு அது அது அவனுக்கு அது இல்லை. சரி, ஆகாமியம் அவனுக்கு இல்லை, ஏன்னா அவன் கர்த்தா கிடையாது. கர்த்தா இருக்கிறது தான் ஆகாமியம் இருக்குது. அப்போ சஞ்சிதம் அப்படிங்கிறதுல அது அனந்த கோடி இருக்குது. சரி, ஞானத்துக்கு முன்னாடி இருந்து கூட சஞ்சிதம் தானே. இவன் 60 வயசில் ஞானி ஆனான்னா 60 வயசு செய்ததெல்லாம் அது சஞ்சிதம் இருக்குதுல்ல, அதை அழிக்க முடியாதுல்ல. அப்போது அவன் முடுக்கி விட்டது இருக்கும் இல்லை, அவன் வச்ச பாம்பு வெடிக்கும் இல்லை. அதனால் ஒரு உதாரணத்துக்கு பாம்பு சொல்கிறேன். இன்னும் நிறைய அதை விட மோசமானதெல்லாம் செய்துட்டு தான் நம்ம ஞானத்தை வாங்கிக்கிறோம். அதுக்கு அந்த பாவ புண்ணியங்கள் எங்கே போகும்? ஏன்னா இவனுக்கு கொடுக்க முடியாது. இந்த புலன்கள் எல்லாம் ஆபூர்ணமானம் அசலம் பிரதிஷ்டம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பிரவிசந்தி எத்வது, எங்கிருந்து எப்படியெல்லாம் நதிகளெல்லாம் அந்த கடலுக்குள்ளே போகுதோ, ஞானிக்கும் 5 துவாரத்து வழியாக போக தான் செய்யும் விஷயங்கள் எல்லாம். ஆனால் வழிஞ்சு போயிடுமா. அந்த பானை நிரம்பி இருக்கிறதுனால இன்பங்கள்லாம் உள்ளே வருமா. அது இடமிருந்தா தானே இருக்கிறதுக்கு, வந்த உடனே வழிஞ்சு போயிடுச்சு. துன்பங்கள்லாம் வருதான், அதுக்கும் உள்ள இடம் இல்லை, அது வழிஞ்சு போயிடுச்சு. எப்பவும் பூரணமாக இருக்கிறான். ஆனால் இன்பம் துன்பம் வராமல்லாம் கிடையாது. அதை தான் அவர் ராஜா சொன்னார், அது வரும் போகும் அப்படி இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஆகாயமும் கிடையாது. இப்போ அவனுக்கு சஞ்சிதத்திலேருந்து கர்மத்தை கொண்டாந்து கொடுக்கணுன்னா அது வழிஞ்சு போகுது, ஆளே வேற இல்லை. இப்போது இந்த 5 புலன்கள்லேருந்து விஷயம் உள்ளே போச்சுன்னா அதை வாங்கிறதுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசு அது வச்சுட்டு சும்மா இருக்காது, அது ஓனர் கொடுக்கணும் அகந்தைக்கு. அவர் என்ன சார், அவர் ஆளே காணும். இப்போ என்ன பண்ண, உள்ளே வந்ததெல்லாம் வந்த வழியிலே போயிடுது. இல்லைன்னா இந்த காதில் போயிட்டு இந்த காதில் போன மாதிரி இந்த கண்ணில் மண்டை பின்னாடியே போயிடுது. கண்ட காட்சிகள், நீ கண்ட காட்சிகள் கனவோடு போகும், நீ வாழ்ந்த வாழ்க்கை அது இரவோடு போகும். ஒரு பாடுறாருல, காற்றோடு போகும். அது மாதிரி அந்த கர்மங்கள் எல்லாம் அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அவன் மாற்றி வச்சிருக்கிறான்ல, சில செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கிறான்ல, அது விளைவு கொடுக்கத்தானே போகுது. அவன் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து வச்சுட்டான், இவன் ஞானி ஆகிட்டான். இப்போ அந்த ஃபேக்ட்ரி என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடுமா, நஷ்டத்தில் போயிடுமா? அது நல்லா நடக்கும், எல்லாம் நடக்கும். அவனுக்கு அந்த பாவ புண்ணியங்கள் அவனுக்கு கிடையாது. ஆனால் பாவ புண்ணியங்கள் அதிர்ஷ்டமாக இருக்குது, அது பலனை கொடுக்கறது காத்திருக்குது. அந்த பலனை யாராலும் அழிக்கவே முடியாது, ஈஸ்வரன் அதை அழிக்க மாட்டார். அதுக்காக சில பெரியவர்கள் சொல்கிறாங்க, வேதத்தில் அப்படி உபநிஷத்தில் அப்படி குறிப்பாக சொல்லப்படலை. தத்துவபோதம் போன்ற நூல்களை எழுதியவர்கள், தயானந்த சரஸ்வதி போன்றவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. அந்த ஞானியினுடைய புண்ணியங்கள் எல்லாம் பயன் தரும், அவனுக்கு தராது. அவன் செய்த பாவங்களெல்லாம் அதனுடைய பயனையும் அது விளைவிக்கும். யாருக்குன்னா இறைவனுக்கு கொடுக்க முடியாது. அவருக்கு போய் இந்த புண்ணியத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறார்? யாரெல்லாம் அந்த ஞானியை துதிக்கிறார்களோ, அவங்களுக்கு சேவை செய்கிறார்களோ, அவருக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறார்களோ, அவங்களுக்கு அந்த புண்ணியமெல்லாம் போயிடும், அள்ளிக்கிட்டு போயிடறாங்க. அவர் ஆசீர்வாதம் பண்ணால் அந்த புண்ணியத்தை கொடுத்துட்றாரு. அவருடைய கண் பார்வை கடாட்சம் அவங்க பாவத்தை எல்லாம் நீக்கிடுது, அல்லது புண்ணியத்தை அவங்களுக்கு கொடுக்குது. இந்த பாவத்தை நீக்கிறதுனா பாவத்தினுடைய அளவை குறைக்கும், பாவத்தையே அழிச்சிடாது.
நல்ல ஞானிகள் அவங்க ஒன்றுமே செய்யறதில்ல, ஆசீர்வாதம் மட்டும் பார்க்குறாங்க. நல்லாயிடும் போன்னு சொல்கிறாங்க. இப்படி தானே நிறைய சாதுக்களெல்லாம் கேட்குறோம். கோடி சாமியார் கோடி கோடி அப்படிம்பார், நல்லாயிடும் போ அப்படின்னு சொல்லுவார். யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்களுக்கு புண்ணியங்கள் போயிடும். யாரெல்லாம் அவருக்கு துவேஷம் பண்ணுறாங்களோ, இடையூறு செய்கிறார்களோ, அவங்களுக்கெல்லாம் அவர் செய்த பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியோ நியூட்ரலைஸ் ஆகிடுது, இந்த காஸ்மாஸ் பேலன்ஸ் ஆகிடுது. பேலன்ஸ் ஷீட்டு இப்போ வந்து துண்டு கணக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது, டேலி ஆகிடும். அப்புறம் இதே மாதிரி நிறைய சாதுக்கள் காசிலேயும் வாரணாசி போன்ற இடங்களில் நிறைய பிச்சை எடுத்து இந்த சன்னியாசிகள் லட்சக்கணக்காக சேர்த்து வச்சுருக்கிறாங்க பேங்க்கில். அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு உற்றார் உணவு யாருமும் கிடையாது. அவன் பற்றி இறந்துட்டான். அப்போ எங்கே போகாது? ரிசர்வ் வங்கிக்கு தான் போகும். அது பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணிடும். அது விநியோகம் போது ஒருத்தன் மதுபானத்துக்கு வாங்கிக்கிறான், ஒருத்தன் வந்து அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துகிறான். இப்படி தான் அந்த பொது சொத்து அப்படி தான் நம்ம விநியோகம் ஆகிறத பார்க்குறோம். இவ்வாறு பொது சொத்தாக அது மாறுகிறது. அது யார் யார் அதுக்கு என்ன அருகதை இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படி பாவ புண்ணியங்கள் வந்து சமப்படுத்தப்படுகிறது. அதனுடைய விளைவு இல்லாமல் போவதில்லை, அது இருக்குது. அதுதான் லோக சங்கிரகம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ வாழ்க்கை முழுக்க அவன் அந்த லோக சங்கிரகத்துக்காக அவன் இருக்கிறான். உதாரணத்துக்கு ஜனகாதய அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜனகத போன்றவர்களெல்லாம் கருமத்தை விடாமல் பலனை மட்டும் விட்டுட்டு வாழ்ந்தாங்க. சாதாரண ஒரு ஞானி, ஒரு சாதாரண சம்சாரி என்னெல்லாம் செய்வானோ அதை விட பல மடங்கு ஜனகர் செய்துட்டு தான் இருக்கிறார். ஏன்னா ஒரு சாம்ராட், அவருக்கிடையே எத்தனையோ குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்களெல்லாம் இருப்பாங்க. எவ்வளோ தூதுவர்கள் வருவாங்க, எவ்வளோ உளவாளிகள் இருப்பாங்க, எவ்வளோ சண்டை சச்சரவுகள், அண்டையாயில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பஞ்சங்களோ இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அத்தனையும் அவர் நிர்வாகம் பண்ணுறார். ஒரு கடமையில் அவர் தவறுதில்லை. இருந்தாலும் அவர் வந்து பற்றற்று அந்த காரியத்தை செய்கிறார். எப்படி பற்றற்றுனா, அந்த பலன் அவருக்கு தேவையில்லை, ஆனால் பலன் நல்லா இருக்கணும்னு பார்க்குறார். ஒரு ஞானி கூட எந்த காரியம் செய்தாலும் அது மிக சிறப்பாக நடக்கணும், சுத்தமாக இருக்கணும், பலன் தருவதாக இருக்கணும்னு தான் பார்ப்பார். ஆனால் அது அவருக்கு இல்லை, மக்களுக்காக. மக்களுக்கு அது நல்ல பலனை தரணும்னா அவன் எவ்வளோ அவன் பற்றோடு தான் கடமையை செய்வான். அந்த கடமை மேலே அவ்வளோ ஒரு வெறியும் பிடிப்பும் தான் இருக்கும் அந்த காரியத்தை செய்யும் பொழுது. ஏன் அது செய்கிறான்? இவனுக்காக இல்லை, அது மற்றவங்களுக்கு செய்கிறோம் இல்லை, மற்றவங்களுக்கு நல்லா தானே செய்யணும். அந்த எண்ணத்தோடு செய்கிறதுனால கர்மயோகம்ங்கிறது பலனை துரத்தல், பலனை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது, அது எக்கேடு கேட்டு போனால் நமக்கு என்ன அப்படியெல்லாம் கிடையாது. அது மிக சிறப்பாக பலனை எதிர்நோக்கி தான் செய்யணும். தயானந்த சரஸ்வதி கிளியராக சொல்கிறார், பலனை நல்லா அது நல்லா வரணும்னு தான் செய்வான், எனக்குன்னு செய்ய மாட்டான். அங்கே அகங்காரம் மமகாரம் தான் இருக்காது. மற்றபடி கர்மத்தில் எந்த குறையும் இருக்காது. என்ன கேட்டால் அந்த கர்மம் பல மடங்கு சிறப்பாக இருக்கும்.